கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 1 யோவானுடைய நிருபத்திலே 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே அந்த 7வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறார். அவர் கல்வாரி சிலுவிலே சிந்தின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த இரத்தமானது சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய பாவங்களை அது சுத்திகரிக்கக்கூடியது. அதாவது அந்த எப்படி வாசிக்கிறோம், சகல பாவம். இப்போ நாம் சில நேரங்களில் சொல்கிறோம், இந்த காரியத்தை விட்டுட்டேன், இதை விட முடியலை, சின்ன காரியம்தான் ஆனாலும் விட முடியலை அப்படி சொல்கிறோம். பெரிய பெரிய பாவத்தெல்லாம் விட்டுட்டேன், பெரிய பெரிய தவறெல்லாம் விட்டுட்டேன், ஆனால் சின்ன காரியம்தான், அற்பமான ஒரு காரியம்தான், ஆனால் அது என்னால் விட முடியல அப்படின்னு நாம் அடிக்கடி சொல்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், அவருடைய இரத்தம் சகல பாவம். சின்ன பாவம் பெரிய பாவங்கிறதல்ல, சின்ன காரியம் பெரிய காரியம் அல்ல, எல்லாம் சகல பாவங்களை எல்லா பாவங்களையும் நீக்கி அது நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறார். இந்த நேரத்தில் ஆண்டவராய் இயேசுவே, உங்கள் இரத்தத்தினால எனக்குள் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுங்க. சின்ன காரியம்தான் ஆனாலும் அதிலேருந்து என்னால் விடுபட முடியலை அப்படின்னு சொல்லி பாருங்கள். நிச்சயமாக அதையும் கர்த்தர் மாற்றுவார். அவர் இரத்தத்தினால் அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார், அவர் உங்களை சுத்திகரிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு இடத்துல கூட வாசிக்கிற 1 பேதுரு அந்த 1ஆம் அதிகாரத்தில் அந்த 19ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்படுகிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். வெளியேற பெற்ற இரத்தம் என்று வேதம் சொல்லுகிறார். சகல பாவங்களை நீக்கக்கூடிய அந்த இரத்தம் எப்படிப்பட்டதுன்னா வெளியேற பெற்றது. வெளியேற பெற்ற மாசற்ற வெளியேறு பெற்ற அந்த இரத்தத்தினால நீங்கள் மீட்கப்பட்டீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய இரத்தமானது வெளியேற பெற்றது. அப்போ அந்த வெளியேற பெற்ற அந்த இரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது, நம்முடைய பாவங்கள் கழுவப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு வெளியேற பெற்ற வாழ்க்கையாய் மாறும். இந்த பூமியில், இந்த உலகத்தில் ஒரு தன்மை உள்ள ஒரு வாழ்க்கையாக, உண்மை உள்ள ஒரு வாழ்க்கையாக, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக, வெளியேற பெற்ற ஒரு வாழ்க்கையாக கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். நிச்சயமாகவே வெளியேற பெற்ற இரத்தத்தினால ஒரு மனிதன் மீட்கப்படும் பொழுது, பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து வெளியேற பெற்ற இயேசுவின் இரத்தத்தினால ஒரு மனிதன் மீட்கப்படும் பொழுது அவன் இந்த பூமியிலே அவன் வெளியேற பெற்றவனாக, தன்மை உள்ளவனாக, கனம் பெற்றவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் அவன் மாறுவான். நிச்சயமாக இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த வெளியேற பெற்ற இரத்தம் இந்த பூமியில் உங்களை வெளியேற பெற்றவர்களாக, தகுதி உள்ளவர்களாக அவர் உங்களை உயர்த்துவார். அந்த இரத்தம் உங்களை உயர்த்தும். அந்த இரத்தம் உங்களை ஆசீர்வதிக்கும். உங்கள் சாபத்தெல்லாம் மாற்றும். உங்களை உயர்த்தக்கூடிய இரத்தம். நிச்சயமாக இந்த நாட்களில் ஆண்டவராய் இயேசுவே, உங்கள் இரத்தத்தினால என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிங்க, கழுவுங்கன்னு சொல்லி பாருங்கள். அந்த இரத்தம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், உயர்த்தும். அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. நீங்கள் மகிமைப்படுங்க ஆண்டவரே. இந்த பூமியிலே வெளியேற பெற்ற பிள்ளைகளாக உங்கள் வெளியேற பெற்ற இரத்தத்தினால நீங்கள் மீட்டு நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.